பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். விஜய், விஜய், ரஞ்சிதா, மல்லி, உன் மனசுல கை வச்சு சொல்லு. என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு எவ்வளவு வைராகியமா இருந்தேன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. என்னைக்காச்சும் நான் உன் மேல ஆசை வச்சிருக்க மாதிரி நடந்திருக்கனா? உன்னை லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கனா? இல்ல தப்பா ஏதாவது பிஹேவ் பண்ணிருக்கனா? என் வெண்பாக்கு நீ அம்மாவா இருக்கணும் தானே உன்னை கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? சொல்லு மல்லி. என்ன கொல்லாதீங்க. இப்ப நடக்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் ஆசைப்படவும் இல்ல. இந்த சாமி சன்னிதானத்துல நின்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்றேன், விஜய் சார் என்ன காதலிக்கல. விஜய் சார் என் மேல ஆசைப்படல. நான் தான் அவரை நேசிச்சேன். நான் தான் அவர் மேல ஆசைப்பட்டேன். அவரை என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க. அவர் ஆசைப்பட்ட வாழ்க்கைய அவர் வாழட்டும். அவரை வாழ விடுங்க. என்ன தெய்வ தேரை இழுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கோம். இவ அதை தெருவில் விட்டுட்டு போயிடுவா போல இருக்கே. இல்ல நாகு, இது முடிஞ்சிருச்சுன்னு நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது. விஜய் இந்த ரஞ்சிதாவை கட்டிக்கிட்டா விஜய், வெண்பா, மல்லின்னு 3 பேர் வாழ்க்கையும் நாசமா போயிடும். அதுக்கு விடக்கூடாது. யாரோட சென்டிமெண்ட்டும் நமக்கு தேவையில்லை. கடைசி அஸ்திரம் ஒன்று கையில இருக்கு, அதை எடுத்துட வேண்டியதுதான். சார், நீங்க மல்லி மேல ஆசைப்படலை சார். ஆனா அவங்க உங்க மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்காங்கன்னு அப்படியே உங்க முன்னாடி கூட்டிட்டாங்களே சார். உங்களுக்கு வேணா இப்படி ஒரு ஒய்ஃப் தேவைப்படாம இருக்கலாம் சார். ஆனா வெண்பாக்கு இப்படி ஒரு அம்மா எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க சார். கல்யாணமே வேணாம்னு சொன்ன நீங்க எதுக்கு சார் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறீங்க சார்? நிச்சயமா வெண்பாக்கு ஒரு அம்மா வேணும் தானே சார்? அந்த அம்மா மல்லியா இருக்கட்டுமே சார். இத பாருப்பா, அவ மனச மாத்திர வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. மல்லியே விஜய் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டா. இதுல நீ யார் இங்க வந்துகிட்டு? விஜய், நீ வந்து உட்காரு. நல்ல நேரம் முடிஞ்சிட போகுது. விஜய் தம்பிக்கு நல்ல நேரங்கிறதுனாலதான் ஆண்டவன் எங்களை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கான். மாப்பிள்ள தம்பி, மல்லி தான் உங்க ஒய்ஃப். நீங்க கல்யாணம் பண்றதா இருந்தா மல்லியை தான் கல்யாணம் பண்ணணும். மல்லி கழுத்துல தான் தாலியை கட்டணும். உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோர்ட்ல உங்க மாமனாரு வெண்பாவை கேட்டு கோர்ட்ல கேஸ் போட்டாரே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் தம்பி. கோர்ட்ல மல்லிகை என்னவா ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எனக்கு வெண்பா முக்கியமா மல்லி முக்கியமா என்றால் மல்லி தான் முக்கியம். என் ஒய்ஃப் மேல அபாண்டமா திருட்டு பழி சுமத்தி ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாங்க. ஒரே ஒரு கையெழுத்து போட்டா மட்டும் போதும், மல்லிகை வெளியில கொண்டு வந்துருவேன்னு அவர் சொன்னாரு. ஜட்ஜாண்டி, நான் டாடாவே மல்லியம்மா விட்டு போக மாட்டேன். எனக்கு அதிரேஷன் ஜாத கூட அனுப்பிடாதீங்க. என்னை அங்க கூட போக சொல்லாதீங்க. நான் போக மாட்டேன். நீ எப்பவும் போல உன் அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருக்கலாம். மல்லி உங்க பொண்டாட்டி தான் அஃபிடவிட்டே கொடுத்துட்டாங்க. மல்லி தான் வெண்பாக்கு அம்மான்னு வாக்குமூலமே கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க மல்லி கழுத்துல தாலி கட்டாம இந்த ரஞ்சிதா கழுத்துல தாலி கட்டினீங்கன்னா கோர்ட்டை ஏமாத்தின குத்தத்துக்காக நீங்க கண்டிப்பா ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். எங்க அந்த ஆர்டர் காட்டுங்க. இந்த ஆர்டரை பாருங்க.
பாருங்க, இது ஒன்றும் சாதாரண ஆர்டர் இல்ல, கோர்ட்டோட ஆர்டர். நல்லா படிச்சு பாருங்க. குழந்தைய கஸ்டடி எடுக்கிறதுக்காக மல்லிய தன்னோட பொண்டாட்டின்னு விஜய் சொன்ன அஃபிடவிட் காப்பி. இதுக்கு யாரும் தடை சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு வேற வழி இல்ல மிஸ்டர் விஜய். மல்லி கழுத்துல தாலி கட்டாம வேற யார் கழுத்துல தாலி கட்டினாலும் நான் கண்டிப்பா உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன். மல்லி கழுத்துல தாலிய கட்டி அவங்களே மனைவியா ஏத்துக்கங்க. என்னக்கா? அதான் ஏற்கனவே எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவதான் என் பொண்டாட்டின்னு அவ்வளோ ஆதாரம் வச்சிருக்கீங்கல்ல, அது போதாதா உங்களுக்கு? நான் தாலி வேற கட்டணுமா? அந்த ஆதாரத்தையே வச்சுக்கிட்டு அவ வாழ்ந்துட்டு போட்டோம். அப்படியெல்லாம் விட முடியாது தம்பி. இவ்ளோ ஆதாரங்கள் இருந்தும் அவ கழுத்துல நீங்க தாலி கட்டல, அவ கான்ட்ராக்ட்ல வந்தவ, அம்மாவா நடிக்க வந்தவன்னு 1000 பிரச்சனைகளை உங்க அக்கா அங்க இழுத்து விட்டுட்டு இருக்காங்க. நீங்க கட்டின தாலி கூட அவ கழுத்துல இல்ல, அது உங்ககிட்டயே வந்துருச்சுன்னு மல்லியும் சொல்லிட்டா. அதனால இன்ஸ்பெக்டர் அம்மா முன்னாடியே முறைப்படி நீங்க தாலியை கட்டி அவளை பொண்டாட்டியா ஏத்துக்கோங்க. இல்லனா சட்டப்படி என்ன செய்யணுமோ இன்ஸ்பெக்டர் மேடம் செஞ்சிருவாங்க. என்னங்க மிரட்டுறீங்களா? இந்த மிரட்டலுக்குலாம் பயப்படுறவன் நான் கிடையாது. இங்க பாருங்க மிஸ்டர் விஜய், ஆஸ் பர் கோர்ட் ரெக்கார்ட் இருக்கு, உங்க குழந்தை வெண்பா கேஸ்ல மல்லி தான் அவங்க அம்மான்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம மல்லி தான் உங்க மனைவின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்திருக்கீங்க. அப்படி பார்க்க போனா நீங்க மல்லி கழுத்துல தாலி கட்டியே ஆகணும். அப்படி இல்லைன்னா உங்க பொண்ணு வெண்பா சட்டப்படி உங்க கூட இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. இந்த ரெக்கார்ட் படி மல்லி உங்க மனைவியா இருந்துட்டு போட்டோன்னு சொல்றீங்க. அப்போ மல்லி கழுத்துல தாலி கட்டுறதுல என்ன தப்பாயிடும் நினைக்கிறீங்க? தாலி கட்டின மனைவி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணது, இவங்களை தற்கொலைக்கு தூண்டினதுன்னு உங்க மேல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அவங்க நெருக்கடி கொடுத்தாங்கன்னா உங்களை நாங்க அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அவ்வளவு தூரம்லாம் போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க மேரேஜ்க்கு ஏற்பாடு பண்ணுங்கம்மா. சரிங்கம்மா. விஜய் வந்து மணவரையில உட்காருங்க. ஏய் மல்லி, ஏய் போய் கூப்பிடு போ. மல்லி வா. அண்ணி வேண்டாம் அண்ணி, சொன்னா கேளுங்க. வா அண்ணி நீ எதுவும் பேசாத. ஏய் வா. ஏய் போ போ. அதான் உன் கல்யாணம் நின்னுடுச்சுல, அப்புறம் எதுக்கு மாலையை போட்டுட்டு நிக்கிற? கரெக்ட். குழப்படினா வா இப்படி வா. ஓரமா நில்லு. என்ன பண்றீங்க? மல்லி மல்லி வா. அண்ணி சும்மா இருங்க அண்ணி. இப்படி நில்லு. இந்த மாலையை போடு. இங்க பாரு, எப்ப நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாம உன்னை காவல் காத்துட்டு இருக்க முடியாது. மாலையை போடு. அண்ணி என்ன சொல்றீங்க? இங்க பாரு, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விலாவரியா சொல்றேன். முதல்ல மாலையை போடு. ஏய் போடுறீ. அண்ணி உட்காரு. உட்காருன்னு சொல்றேன்ல. உட்காரு தம்பி, உட்காருங்க. ஐயா மந்திரத்தை சொல்லுங்க. அதெல்லாம் மறுபடியும் வேண்டாம். தம்பி, அதெல்லாம் முதல்ல போடுங்க. சொல்லி முடிச்சிட்டாரு. போடுங்க மாப்பிள்ளைக்கு தம்பி. இங்க சொல்லியாச்சு, பொண்ணுக்கு அங்க சொல்லியாச்சு. போதும் போதும், நீங்க கட்டுங்க தாலிய. புண்ணியம் செய்த மனமே மனமே புது பூங்குவளை கண்ணியம் செய்த கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடு இருக்க பண்ணி நம் சென்னையின் மேல் பத்மபாதம் பதிக்கிறது. மறுபடியும் தோசையா? தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி, மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா
நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.